ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நிலா. ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு பெரிய காடுன்னு இருந்தாவே அங்கே கண்டிப்பாக ஒரு ராஜா இருப்பார். அது வேறு யாரும் இல்லை, நம்ம சிங்கராஜா தான். சிங்கராஜாக்கே ஒரு கவலைங்க. என்ன கவலைன்னா, எனக்கு இவ்வளோ பலம் இருந்தும் இரும்பு மாதிரி நகங்களும் பற்களும் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த காட்டு சேவல் கோவுச்சுன்னா என் உடம்பு ஃபுல்லாக நடுங்க ஆரம்பிச்சிருது. இப்படி பயந்துட்டு வாழ்றதுல ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினச்சிட்டே நடந்து வந்துட்டு இருந்துச்சுங்க. அதே சமயம் அங்கே ஒரு யானை வந்தது. அது ரொம்ப கவலையாக தன் காதுகளை முன்னும் பின்னும் அடிச்சிட்டே வந்ததுங்க. அதை பார்த்து சிங்கம், ஏய் யானையாரே, உனக்கு என்ன கவலை? யாருமே உன்னை எதிர்த்து பக்கத்தில் நிற்க முடியாதே. உன்னை பார்த்தாவே எல்லா விலங்குகளும் மனுஷங்களும் ஓடிடுவாங்களே. அப்படிப்பட்ட நீ எதுக்காக கவலையாக இருக்கிற அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டதுங்க சிங்கராஜா. அப்போ யானையார் சொன்னாங்க, சிங்கராஜாவே, என் காது பக்கத்தில் பறக்கிற குளவியை பார்த்தீங்களா? இது என் காதுக்குள்ளே உள்ளே போய் கொட்டுச்சு, அவ்வளோதான், என் உயிரே போயிடும். அதுக்காக தான் இந்த குளவி காதுக்குள்ளே போகாத மாதிரி என் காதுகளை நான் முன்னும் பின்னும் ஆட்டிட்டு கவலையாக வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க. அந்த நிமிஷம் சிங்கராஜா யோசிச்சுது, இவ்வளோ பெரிய உடம்பு வச்சிருக்கிற யானைக்கே கவலை இருக்குது பாருங்களே. அப்போ பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் கவலைங்கிறது கண்டிப்பாக இருக்கும் போலேன்னு யோசிச்சுட்டே சிங்கராஜா நடந்து போயிட்டாரு. ஓகே கைஸ், கவலைப்படுறதுனால என்ன கைஸ் ஆக போகுது? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. கவலைப்படுறதுனால நம்ம வாழ்க்கை ஒன்றும் நமக்கு ஏற்ற மாதிரி மாற போகிறதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட நம்ம இழந்துட்டுருக்குறோம். ஸோ கவலையை தூக்கி வீசுங்க கைஸ். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம்.